Hello students, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா NPTEL கோர்ஸை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸ்வயம் அப்படிங்கற கோர்ஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். NPTEL அப்படிங்கிறது என்னன்னா National Program on Technology Enhance and Training அப்படிங்கறதா NPTEL அப்படினு சொல்றோம். இந்த NPTEL பாத்தீங்க அப்படினா IITsனால வழங்கக்கூடிய கோர்सेस. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 7 IIT plus Indian Institute of Science Bangalore இவங்க 8 IITs சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் வந்து நம்ம இந்த NPTEL கோர்ஸ் அப்படினு சொல்றோம். இந்த NPTEL கோர்ஸ் பாத்தீங்க அப்படினா பாம்பே, டெல்லி, கான்பூர், கரக்பூர், மெட்ராஸ், கவுஹாத்தி, ரூர்க்கி இந்த IITs வந்து இந்த கோர்ஸை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இது எல்லாமே வந்து ஆன்லைன் கோர்ஸ் தான். இதில் வந்து என்னென்ன கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 வீக் கோர்சஸ் இருக்குது, 8 வீக் கோர்சஸ் அண்ட் 12 வீக் கோர்சஸ் வந்து இருக்குது. இந்த கோர்சஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம கரிக்குலமில் நம்ம வந்து சப்ஜெக்ட்லாம் நிறையா வந்து படிப்போம். அது இல்லாமல் எக்ஸஸாக நிறையா வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியரிங்கோ இல்லை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை மெக்கானிக்கலோ படிக்கிறீங்க அப்படின்னா வெறும் அந்த சப்ஜெக்ட்ஸ் 48 சப்ஜெக்ட் படிப்பீங்க. அந்த 48 சப்ஜெக்ட் மட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமானா கண்டிப்பாக இல்லை. அதையும் தாண்டி நீங்கள் நிறையா வந்து கத்துக்க வேண்டியது இருக்கு. அப்போ அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கோர்சஸை வந்து நம்ம படிக்கலாம். இந்த கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 வார கோர்ஸ் இருக்கு. அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 4 வீக்ஸ், 8 வீக்ஸ், அடுத்து 12 வீக்ஸ் கோர்சஸ் வந்து இருக்குது. இந்த கோர்சஸ் வந்து நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்கள் வந்து இதை படிக்கிறதுக்கு என்ரோல் பண்ணுறதுக்கு எந்த காசும் கிடையாது. உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாமுக்கு மட்டும் 1000 rupees வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியது வரும். அதுக்கு வந்து ஒரு ஆன்லைன் எக்ஸாம் வரும். இப்போ இந்த 8 வீக் கோர்ஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போ 8 அசைன்மெண்ட், அந்த 8 அசைன்மெண்ட்டில் நீங்கள் வாங்குற மார்க்கு, அது போக எக்ஸ்டர்னலாக வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க, அந்த எக்ஸாமில் மார்க்கு, இந்த ரெண்டையும் சேர்த்து 40 மார்க் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து வேலிட். நீங்கள் இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து 1 கிரெடிட் கோர்ஸ். அப்போ நீங்கள் 3 கிரெடிட் வந்து 3 கோர்ஸ் இதில் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் எலக்டிவையோ இல்லை ஓப்பன் எலக்டிவோ என்ன பண்ணிக்கலாம், ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் படிக்கக்கூடிய அந்த 48 சப்ஜெக்டில் ஒரு சப்ஜெக்டை நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில் படிக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி கிரெடிட் சிஸ்டமும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால வந்து இந்த கோர்ஸ் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஐஐடியில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் வந்து வீடியோவாக வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி நிறையா பிடிஎஃப் மெட்டீரியல்ஸும் வந்து கொடுப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 8489 கோர்ஸ் இருக்குது. இதில் வந்து 3400 கோர்சஸ் வந்து எக்ஸாம் வைக்கிற மாதிரியும் மீதி 2500 கோர்சஸ்க்கு மேலே வந்து செல்ஃப் லேர்னிங்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 54,000 ஹவர்ஸ் ஆஃப் வீடியோ கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 54,000 மணி நேரம் வீடியோ கண்டென்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மொத்தமாக 8489 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து என்ரோல்மெண்ட்டுக்கு காசு கிடையாது, எக்ஸாமுக்கு மட்டும் 1000 rupees நீங்கள் பே பண்ணணும். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஸ்டூடெண்ட் என்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3,45,00,000 பேர் ஸ்டூடெண்ட் வந்து இதில் என்ரோல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக ஃப்ரீ ஆஃப் இதுக்காக வந்து பண்ணியிருக்காங்க. இதில் எக்ஸாம் 1000 ரூபா கட்டி எக்ஸாம் ரிஜிஸ்டர் பண்ணது 64 லட்சம் பேர். இதில் சர்டிஃபிகேட் வாங்கினவங்களோட கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 41 லட்சம் பேர் வந்து இதில் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து அட்வான்ஸ்டு டாபிக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்போஷர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் அட்டன் பண்ணுறதுனால 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று வந்து உங்களுக்கு அந்த டாப்பிக்கோட இன்டெப்த் நாலேஜ் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது திங் வந்து நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கும்போது ஒரு கோர்ஸையோ இல்லை 2 கோர்ஸையோ வந்து ட்ராப் பண்ணக்கூடிய ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு செகண்ட் இயரில் ஒரு ஃபஸ்ட்டு செம்மில் ஒரு கோர்ஸு, செகண்ட் இயர் செகண்ட் செம்மில் ஒரு கோர்ஸ், தேர்ட் இயரில் வந்து 2 கோர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா மொத்தம் 4 கோர்ஸ் ஆச்சு. அடுத்து அந்த 4 கோர்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபைனல் இயரில் அந்த 7th செம்மில் ஒரு சப்ஜெக்டை ட்ராப் பண்ண முடியும். இப்போ நிறையா பிரான்ச்சில் என்ன கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஃபைனல் இயரில் 8th செம்மில் வந்து வெறும் ப்ராஜெக்ட் மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. இதே ஒரு சில பிரான்ச்சஸ்க்கு வந்து அதில் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அந்த சப்ஜெக்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ராப் பண்ணிக்கலாம். இதில் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்சஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து முன்னாடியே நம்ம படிக்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பட் NPTEL கோர்ஸோட ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ வெறும் வந்து நீங்கள் என்ரோல் மட்டும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கோர்ஸை ட்ராப் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கிரெடிட் வந்து வாங்கியிருக்கணும். ஸோ இப்போ நம்ம எல்லாமே வந்து கிரெடிட் பேஸ் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து மொத்தம் இவ்வளோ கிரெடிட் வாங்கியிருந்தால் தான் உங்களுக்கு டிகிரி. ஓகேங்களா? அப்போ அந்த கிரெடிட்டுக்கு இந்த கோர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. இப்போ வந்து இந்த என்ரோல்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. August 4 வந்து இந்த என்ரோல்மெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க இந்த நவம்பர் டிசம்பர் எக்ஸாமுக்கு. அடுத்தது நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்லாட்டில் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் NPTEL எக்ஸாம் ரொம்ப முக்கியமான எக்ஸாம். ஸோ நீங்கள் வந்து என்ரோல் பண்ணி
எக்ஸாம் எழுதுங்க, கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.